நம்மளுடைய புது சேனல். இது நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். நம்மளோட சேனலோட எய்ம் என்னென்னா 9th-லேருந்து 12th வரைக்கும் படிக்கிற பையங்க 90% இல்லைனா கிட்டத்தட்ட 99% அவங்களுக்கு தெரியாத விஷயங்களை நம்ம இந்த சேனலில் கற்றுக்க போகிறோம். தெரியாத விஷயங்கள்னால் நீங்கள் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் விட்டுற விஷயம், ஆனால் பின்னாடி உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ரொம்ப அதிகமாகவே இது வந்துட்டு தேவைப்படும். அப்போது இந்த பேர் கூட உங்களுக்கு என்னன்னு தெரியாத நிலமையில இருப்பீங்க. ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி நம்ம பின்னாடி இந்த சேனலில் விரிவாக பார்க்கலாம். ஸோ இது நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ ஜாமெட்ரிலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். மேக்ஸில் நம்மளை வியக்க வைக்கிற மாதிரி பல தெரியாத விஷயங்களை நம்ம சேனலில் பேச போகிறோம் வர வீடியோஸில். ஸோ இந்த வீடியோவில் இன்ரேடியஸ் பற்றி பேச போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ஜாமெட்ரியில் இன்ரேடியஸ். ஸோ இன்ரேடியஸ்னால் அதோடைய டெஃபினேஷன் இப்போ நான் வாசிக்கிறேன். இன்சர்க்கிள் இஸ் த லார்ஜஸ்ட் சர்க்கிள் தட் கேன் ஃபிட் இன்சைட் எ பாலிகான் அண்ட் டச் ஆல் ஆஃப் இட்ஸ் சைட்ஸ். இந்த ரேடியஸ் ஆஃப் த இன்சர்க்கிள் இஸ் த இன்ரேடியஸ். குழப்பமாக இருக்குதா? ரொம்ப ஒன்றும் இல்லை. இப்போது பாலிகன்னா எல்லா ஷேப்ஸையும் குறிக்கிற ஒரு வேர்டு தான் பாலிகன். இப்போ எந்த ஷேப்னாலும் எடுத்துக்கோங்க, அந்த ஷேப்புக்கு உள்ள ஒரு சர்க்கிள் வரையணும். அந்த சர்க்கிள் வந்துட்டு அதனுடைய சைட்ஸ் எல்லாத்துலேயும் ஒரு டைம் வந்துட்டு டச் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி ஒரு லார்ஜஸ்ட் சர்க்கிளுடைய ரேடியஸ் தான் இன்ரேடியஸ். ஸோ இன்னும் கொஞ்சம் நான் கரெக்டாக பார்க்கணும்னா இங்கே பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் இருக்கா, இந்த ட்ரையாங்கிளுக்கு 3 சைட்ஸ் ஏபிசி. ஸோ இந்த ட்ரையாங்கிள் உள்ளே வரைகிற சர்க்கிள் வந்துட்டு அந்த ஒரு சைடையும் 1 டைம் டச் பண்ணியிருக்கணும். அப்படி 1 டைம் டச் பண்ணி அந்த லார்ஜஸ்ட் சர்க்கிளுடைய ரேடியஸ் தான் இன்ரேடியஸ். ஸோ தென் இந்த வீடியோவில் நம்ம அந்த ட்ரையாங்கிளுக்கு இன்ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், ரெகுலர் பாலிகன்ஸ் எல்லா ஷேப்ஸுக்கும் எப்படி ஒரு ஜென்ரலான ஃபார்முலா வச்சு எப்படி கண்டுபிடிக்கணும், அதை நம்ம ட்ரையாங்கிள்ஸ்க்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அது குவாட்ரிலேட்டரல்ஸ், ரோம்பஸ் தனியாக பார்க்க போகிறோம், கைட்டு அந்த பட்டத்துக்கு அதுக்கெலாம் வந்துட்டு ஃபார்முலாஸ் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். எனக்கு எதுக்குடா இது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இது வந்துட்டு ஒரு ஜஸ்ட்டு நம்ம மேக்ஸில் ஒரு தெரிஞ்சுக்கன்ற ஒரு சின்ன விஷயந்தான். ஸோ கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ பாருங்கள். நம்ம வந்துட்டு எல்லாத்துக்கும் ஃபார்முலாஸ் அண்டு எப்படி வந்துச்சுன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இன்ரேடியஸை தனித்தனி ஷேப்புக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்ரேடியஸோடைய ஒரு ஜென்ரலான ஃபார்முலா தான் ஏரியா டிவைடட் பை செமி பெரிமீட்டர். செமி பெரிமீட்டர்னால் வேறு ஒன்றும் இல்லை, சர்க்கம்ஃபரன்ஸ் வேல்யூவுடைய ஹாஃப். ஸோ அப்போது அந்த ஒரு குறிப்பிட்ட ஷேப்புடைய சம் ஆஃப் த சைட்ஸ் டிவைடட் பை 2 பண்ணுறது செமி பெரிமீட்டர். ஸோ ஏரியா பை செமி பெரிமீட்டர் ஈக்குவல் டு இன்ரேடியஸுங்கிறது ஜென்ரலான ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு தனித்தனியாக ஷேப்புக்கு பார்க்கும்பொழுதும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ ட்ரையாங்கிளுக்கு பார்த்தோம்னா, ஸோ ஃபார்முலா எழுதியிருக்கேன். ஸோ செமி பெரிமீட்டர்னால் அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவைடட் பை 2 3 சைடையும் ட்ரையாங்கிளுக்கு கூட்டி டிவைடட் பை 2 கூட செமி பெரிமீட்டர். அந்த செமி பெரிமீட்டரை வச்சு எழுதுகிற ஒரு ஜென்ரலாக 3 சைடு உள்ள ட்ரையாங்கிளுடைய ஏரியா ஃபார்முலா இது. ஸோ நமக்கு தெரிஞ்ச நார்மலான ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்னது? ½ × L × B. எல்லாம் இந்த இடத்துல என்னென்னா இந்த ட்ரையாங்கிளுடைய பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இந்த மிட் பாயிண்டில் இருந்துட்டு இல்லைனா இந்த பிரெத்தில் இருந்துட்டு நம்ம வந்துட்டு ட்ரா பண்ணுற ஒரு பெர்பெண்டிகுலர் லைன், அதோடைய வேல்யூ தான் இந்த பெர்பெண்டிகுலர் லென்த்து எல், பெர்பெண்டிகுலர் ஹைட்டு. பட் நம்மளால் வந்துட்டு எப்பவும் சொல்ல முடியாது எல்லா ட்ரையாங்கிளுக்கும் வந்துட்டு நமக்கு பெர்பெண்டிகுலர் லென்த்து வந்துட்டு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு. ஆனால் ஒரு ட்ரையாங்கிள்ஸ் நம்ம சால்வ் பண்ணணும்னா கண்டிப்பாக அதனுடைய 3 சைடு வந்துட்டு லென்த் வந்து நம்ம கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க, இல்லை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த 3 சைடு மட்டும் இருந்துட்டால் போதும், நம்ம ஏரியா ஃபார்முலா வந்துட்டு ஜென்ரலாக வந்துட்டு இப்படி எழுதிடலாம். ஸோ இதுதான் ஜென்ரலான ஏரியா ஃபார்முலா. நம்ம வந்து நம்மளுடைய நார்மல் ட்ரெடிஷ்னல் ஃபார்முலாவை காட்டிடும். ஸோ அப்போ இந்த ஃபார்முலா வச்சு நம்ம எழுதணும்னா இன்ரேடியஸ் ஈக்குவல் டு அந்த ஏரியா ஃபார்முலா அப்படியே டிவைடட் பை எஸ் அந்த செமி பெரிமீட்டர். ஸோ ட்ரையாங்கிளுக்கு, அதாவது நம்ம நார்மலாக இருக்கிற ஒரு 3 சைடு ஜென்ரல் ட்ரையாங்கிளுக்கு இதான் ஃபார்முலா. ஸோ ஸ்பெசிஃபிக்காக இப்போ பார்க்கணும்னா ஸ்பெஷல் கேசஸ் ஃபார் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். ஸோ ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னா என்ன? 3 சைடும் ஈக்குவல், ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி, 3 வேல்யூவும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்துட்டு ஏரியா ஃபார்முலா வந்துட்டு தெரியும். ஏ ஈக்குவல் டு √3/4a², அதாவது ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் ஃபார்முலா. ஸோ தெரியலனாலும் பரவாயில்ல, நம்ம இதுக்கு அப்ளை பண்ணி கூட கண்டுபிடிக்கலாம். ஸோ எஸ்னா என்னது? 3 சைடு சம்மு டிவைடட் பை 2. ஸோ அப்போது a + a + a தான். ஏன்னா 3 சைடுமே இந்த டைம் வந்துட்டு நமக்கு a தான். டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 3a/2. ஸோ அப்போ r ஈக்குவல் டு a/s. ஸோ அப்போ √3/4a² பை 3a/2. ஸோ நம்ம வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு அப்போது a/2 √3 வந்துட்டு இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு பார்த்தோம்னா வந்துட்டு 2 ஃபார்முலா இருக்குது. நம்ம வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக டெரைவ் பண்ண ஃபார்முலா a + b - c/2. இது ஒரு ஸ்பெஷல் ஃபார்முலா. நம்ம ஜென்ரலாக நம்மளுடைய ஏரியா பை செமி பெரிமீட்டர் ஃபார்முலாவும் அப்ளிகபிள் தான். 1/2
ஏ இன்ட்டு பினா இந்த இடத்துல ஏங்கிறது என்னது பெர்பெண்டிகுலர் லென்த்து. ஸோ இந்த டைம் ஏ இன்ட்டு பி 1/2 ஏ இன்ட்டு பி. ஸோ அப்போது இந்த டூவும் இந்த செமி பெரிமீட்டர்னால செமிங்கிறதுனால அந்த டூவும் ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ ஏபி பை ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. ஸோ இந்த 2 ஃபார்முலாவுமே அப்ளிகபிள் தான். ஆனால் மோஸ்ட்டாக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறது நமக்கு ரொம்பவே பெட்டர். ஆனால் பார்த்தாவே தெரியுதுலாம் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி மைனஸ் சி டிவைடட் பை 2. ஸோ இப்போ ரெகுலர் பாலிகான்ஸ்னால் இப்போ எல்லா ஷேப்புக்குமே வந்துட்டு இந்த ஃபார்முலா வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கண்டிஷன்னு பார்த்தோம்னா நமக்கு இதில் தெரிய வேண்டியது எவரி சைடு ஹேவ் ஈக்குவல் லென்த்தாக இருக்கணும். ஏன்னா வந்துட்டு ட்ரையாங்கிள் ஸ்கொயர் வரைக்கும் பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து எக்ஸகான், ஆக்டகான், நானகான், டெக்கான் அந்த மாதிரிலாம் போகும் பொழுது நம்மளால் டிஃப்ரெண்ட்டான சைட் லென்த்தாக இருந்துச்சுன்னா கண்டுபிடிக்கிறது வந்துட்டு ரொம்ப மேசிவாகவே கஷ்டமாக இருக்கும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லேயும் டிஃப்ரெண்ட் எக்ஸாம்ஸ்லேயும் வந்துட்டு நம்ம அதை கேட்க மாட்டாங்க. ஸோ நம்ம வந்துட்டு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்மளுடைய கொஸ்டின்ஸில் வந்துட்டு அந்த சைட் லென்த்து வந்துட்டு எல்லாமே ஏன்னு வச்சுக்கலாம். ஹெக்ஸகான் இருக்குன்னா இப்போ அதோடைய எல்லா சைடுமே ஏ அப்படின்னு நம்ம வந்துட்டு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பாலிகானுக்கு என் சைட்ஸ் இருக்கணும். அந்த எத்தனை சைடு இருக்குது நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான், ரொம்ப இல்லை. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம இன்டர்டியஸ் ஃபார்முலா வந்துட்டு என்னதுன்னு பார்த்தோம்னா ஏ பை 2 tan பை பை என். ஸோ இது வந்து இந்த ஃபார்முலாவை நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்தோம்னா இப்போ ஸ்கொயர்னால் 4 சைட்ஸ் அப்படி தானே. ஸோ நம்ம ஃபார்முலாவில் ஆர் ஈக்குவல் டு ஏ பை 2 tan பை பை என் பார்த்துருப்போம், என்ன நம்பர் ஆஃப் சைட்ஸ். ஸோ இங்கே பாருங்கள் பை பை என் பார்த்துருப்போம், என்ன நம்பர் ஆஃப் சைட்ஸ், ஐ மீன் அந்த சைடு லென்த்து தான் ஏ. ஸோ இப்போ நான் வந்துட்டு 4 சைட்ஸ்னால் அப்போ இங்கே 4 மட்டும் பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு ஆர் ஈக்குவல் டு ஏ பை 2. ஏ பை 2னா அப்போ என்னது? ஸோ அப்போ வந்துட்டு நம்ம இன்ரேடியஸ் வந்துட்டு என்னதுன்னு பார்த்தோம்னா ஸோ இப்போ வந்துட்டு கொஞ்சம் கிளியராக புரியுதுக்காண்டி ஸோ இதை வந்து ஒரு ஸ்கொயராக நினச்சிக்கோங்க. ஸோ இந்த டைமில் நம்ம இதில் வந்துட்டு ஒரு சர்க்கிள் வரைஞ்சோம்னா அதோடைய இன்ரேடியஸ் பார்த்தோம்னா கண்டிப்பாக அந்த சைடோடைய பாதியாக தானே இருக்கணும். அந்த சைடோடைய பாதி தான் அதோடைய இன்ரேடியஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனாலே இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது நமக்கு டேரெக்டாக ஏ பை 2 வரும். ஸோ அந்த இன்ரேடியஸ் நீங்களே கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்கொயர் இருக்குது, அதுக்கு நீங்கள் வந்துட்டு கரெக்டான ஒரு லார்ஜஸ்ட் சர்க்கிள் தட் டச்சஸ் எவரி சைட் ஆஃப் ஸ்கொயர் வந்துட்டு நீங்கள் வரைகிறீங்க. அப்போ கண்டிப்பாக வந்துட்டு அதனுடைய ரேடியஸ் வந்துட்டு அதோடைய 1 சைட் டிவைடட் பை 2 தான் இருக்கும். ஸோ அப்படியே ரெகுலர் பென்டகான் பார்த்தோம்னா அதோடைய ஒரு சைடையும் நம்ம ஏன்னு வந்துட்டு அஸ்யூம் பண்ணிக்கிட்டோம். ஸோ அப்படி ரெகுலர் பென்டகான் பார்க்கும்பொழுது ஏ டிவைடட் பை பை 5. ஸோ அந்த பை பை 5 வேல்யூ வந்துட்டு இதுதான். ஸோ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சில இதுக்கு நமக்கு தெரியாது. ஸோ கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஸோ மித்த இடங்கள்லாம் பிரச்சனை இல்லை. இப்போது ரெகுலர் எக்ஸகானுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு பை பை 6 வந்துடுது. பை பை 6 வேல்யூ தெரியும். 1/√3 அப்ளை பண்ணி நம்ம இந்த சம் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இப்போ ஜென்ரல் ஃபார்முலா எதுக்கு? ரெகுலர் பாலிகான்ஸோடைய இன்ரேடியஸ்க்கு. ஸோ இப்போது ரோம்பஸ்க்கு. ஸோ ரோம்பஸ் பார்த்தோம்னா அதே மாதிரி நம்மளுடைய ஜென்ரல் ஃபார்முலா தான் ஆர் ஈக்குவல் டு ஏ பை எஸ். ஸோ ஏ பை எஸ் பார்க்கும்பொழுது 1/2 இன்ட்டு இதோடைய ஏரியா வந்துட்டு அதாவது ரோம்பஸோட ஏரியா என்னென்னா ½ இன்ட்டு அதோடைய டயகனல் 1 இன்ட்டு டயகனல் 2. ஸோ அப்போ ரோம்பஸ்னால் என்னது? ஸ்கொயராக சாய்ச்சி வைக்கிறது. ஸோ அப்படி ஸ்கொயராக சாய்ச்சி வச்ச பிறகு நம்மளால் வந்துட்டு அதோடைய சைட் லென்த்து வச்சு நம்மளால் வந்துட்டு அதனுடைய என்ன சொல்ல முடியாது, ஏரியாவை வந்துட்டு டிட்டர்மைன் பண்ண முடியாது. ஸோ இதுக்காண்டி நம்ம என்ன பண்ணால் டயகனலை யூஸ் பண்ணுவோம். ஸோ 1/2 இன்ட்டு d1 இன்ட்டு d2 டிவைடட் பை 2a. 2ஏனா என்னது? மொத்தம் 4a டிவைடட் பை 2 போட்டால் 2a அதனுடைய செமி பெரிமீட்டர். ஸோ அப்போ d1 d2 பை 4a இது வந்துட்டு நமக்கு வந்து டயகனல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். நம்ம இதை வந்துட்டு a மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபார்முலாவில் வந்துட்டு கொண்டு வரலாம்னா ஸோ அப்படி இதான் d1 இதான் d2. ஸோ அப்போ வந்துட்டு இது வந்துட்டு ஹைப்போடென்யூஸ். ஸோ அந்த சேம் டைம் இது அட்ஜசன்ட் சைடு இது ஆப்போசிட் சைடு அப்படி நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிட்டோம்னா பித்தாகரஸ் தியரம் வந்துட்டு நம்மளால் ரோம்பஸில் வந்துட்டு அப்ளை பண்ண முடியும். ஸோ அப்படி அப்ளை பண்ணோம்னா ஓகே எதுக்கு பை 2 போட்டிருக்கோன்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ இந்த இடத்துல இது ½ ஆஃப் த டயகனல், இந்த இடத்துல இது ½ ஆஃப் த செகண்ட் டயகனல், இது வந்துட்டு சைடு. ஸோ அப்படி பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்துட்டு √d1² d2² பை 2 ஈக்குவல் டு ஏன்னு கிடைக்கும். ஸோ அப்போ ஆர் ஈக்குவல் டு d1 d2 4 நமக்கு வந்துட்டு அப்போ நம்ம வந்துட்டு சைட் லென்த்தை வச்சு நம்மளால் அது கண்டுபிடிக்க முடியலை. பட் டயகனல்ஸ் ரெண்டும் தெரிஞ்சிருந்தால் நம்ம ரோம்பஸ்க்கு வந்துட்டு இன்ரேடியஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ குவாட்ரிலேட்டரலுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இன்ரேடியஸ் வந்துட்டு ஏரியா பை செமி பெரிமீட்டர் வச்சு நீங்கள் குவாட்ரிலேட்டருக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு என் வாய்ஸ் வந்துட்டு பிரேக் ஆகிருக்கும். இது ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ அதனால் வந்துட்டு என்னால் கரெக்டாக வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியலை.
அண்ட் செகண்ட் டைம் நம்ம வர்ற வீடியோஸில் வந்துட்டு இன்னும் நிறைய மிஸ்மரைசிங்கான ஃபார்முலாஸ், நிறைய தெரியாத விஷயங்களை வந்துட்டு கற்றுக்க போகிறோம். இந்த வீடியோ வந்துட்டு ஒரு ஜென்ரலான ஜாமெட்ரி வீடியோ, அதனால் கொஞ்சம் போர் அடிச்சிருக்கலாம். நீங்கள் இந்த வீடியோ எண்டு வரைக்கும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் அண்ட் தம்ஸ் அப். ஸோ ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.